Hello everyone, welcome back to my YouTube channel. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் வீடியோல வந்து நிறைய பேர் கமெண்ட்ல क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. அதுல ஒரு 5 क्वेश्चंस கிட்ட நான் ஆன்சர் பண்ணிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்த ஒரு 5 to 6 क्वेश्चंस வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா? சோ என்னோட வீடியோ ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி சோ நிறைய பேர் நல்ல விதமா ரிப்ளை பண்ணிருந்தீங்க. அதுக்கே உங்களுக்கு thank you so much உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். சோ இதுலயுமே நிறைய பேர் வந்து இன்னுமே சில क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. அந்த क्वेश्चनக்கான மேஜரான क्वेश्चंस மட்டும் நான் எடுத்து உங்களுக்கான கமெண்ட்ல வந்து நான் இப்போ நான் உங்களுக்கான क्वेश्चंसக்கான இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். சோ என்னோட வீடியோ நீங்க till end வரைக்குமே பாருங்க. அப்பதான் நான் போட்டிருக்க ஒவ்வொரு क्वेश्चंसக்குமே ஆன்சர் உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? இஃப் எனி டவுட் அப்படினா நீங்க இன்னுமே கமெண்ட்ஸ் பண்ணலாம். சோ கமெண்ட்ஸ்ல டவுட்னா நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கு ஃபர்தர் வீடியோவா நான் போடுறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சார், நான் வந்து எஸ்சி ரோல்ல வந்து நான் ஆல் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன். பட் மெயில் எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகல. அப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போ எனக்கு ரோல் கிடைக்கும், என்ன பொசிஷனில் நான் ஒர்க் பண்ணுங்கிற கிளாரிட்டி எனக்கு வேணும். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ண டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்களா? ஸோ இல்லை என்ன டவுட் இருக்குது, எனக்கு நான் கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிட்டேன்னா இல்லையா அப்படிங்கிற டவுட் கேட்டுருங்க. கண்டிப்பாக பிரதர், நீங்கள் ஆல் கிளியர் ரவுண்டை கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் வந்துடும். சரிங்களா? நீங்கள் ஆல் கிளியர் பண்ணிட்டாலே ஒவ்வொரு ரவுண்டு கிளியர் பண்ணிட்டாலே ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவங்க சைடு டிலே பண்ணுறது அப்படிங்க கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரோலுக்குமே வந்து ஹைரிங் அப்படிங்கிறது அந்த டைமிங்கில் உங்களுக்கான ஒரு இன்டென்ட் எம்ப்ளாயை மாறுறதுக்கான சுச்சுவேஷன் வரும்போதும் உங்களை இன்டென்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணும்போதுமே இவங்க ஆர்டர் வைஸ் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். மேக்ஸிமம் வித் இந்த வீக்குள்ளே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். சரிங்களா? அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்து கூகுள் அப்படிங்க என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஸோ நான் வந்து ப்ரோ ஐ வாண்ட் ஸ்பீக் யூ பிகாஸ் யூ ஹேவ் சோ மெனி டவுட்ஸ் ப்ரோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ கிளியர் மை டவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஸோ உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா கூகுள், நீங்கள் என்னோட எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எந்த டவுட்டுமே மோஸ்ட்லி வரதில்லை. உங்களுக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்னோட யூடியூப் சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கே உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும். அந்த சேனலில் இருக்கிற அத்தனை வீடியோமே நீங்கள் போய் பார்க்கலாம். நான் உங்களுக்கு பிடிஏ ரோல்னா என்ன, எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பிடிஏ ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, 6 month எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் காயத்ரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பர் டேக்கு நான் எவ்வளோ கால்ஸ் நான் எடுக்கணும் ஸோ அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு நாளைக்கு நீங்கள் ஹவு மெனி கால்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது பேஸ்ட் ஆன் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ நம்பர்ஸுங்கிறது உங்களுக்குமே தெரியாது. மேபி சில நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், சில டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? பட் எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது. இது பேஸ்ட் ஆன் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கை பொறுத்து தான் இருக்குது காயத்ரி. ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஹை லெவலில் இருக்க போகிறது கிடையாது. தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிஏ ரோலில் வந்து எல்லா கம்பெனிக்கும் பிடிஏ ரோல்னா சேம் தானா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் எல்லா கம்பெனிலையுமே பிடிஏ ரோலுக்கு இதே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. பட் எனக்கு அது ஷோராக தெரியல. பட் நெக்ஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் பிடிஏ ரோல்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்டோட கரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற கம்பெனியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்னா என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கு மேபி கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்கு வந்து மொபைல் நீடா இல்லை லேப்டாப் நீடா? நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நான் மொபைலில் தான் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து மொபைல் அப்படிங்கிறது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு ஓகே, பட் கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நீங்கள் லேப்டாப்புங்கிறது மேண்டேட்டரி. வை? பிகாஸ் நீங்கள் நிறைய ஒரு கூகுள் மீட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், மேனேஜர்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு மொபைல் அப்படிங்கிறத விட ஒரு லேப்டாப் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஸ்டூடெண்டோட லைஃப்பை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது மொபைல் வச்சு உங்களால் வந்து இந்த ஒர்க்கில் வந்து சர்வே பண்ண முடியாது. ஸோ மேண்டேட்டரியாக லேப்டாப்புங்கிறது மேண்டேட்டரி. இது இந்த ஒர்க்குக்கு ஒரு நார்மல் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பே ஓகே தான். இதுக்கு நீங்கள் மணி கொடுத்து ஹை லெவல் லேப்டாப் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் லேப்டாப்பே இது உங்க ஓகே தான். தென் அடுத்த கொஸ்டின் வந்து ப்ரோ லீவ் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது 2 பேருமே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு லீவ் இருக்கும். ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் உங்களுக்கு 1 day அப்படிங்கிறது உங்கள் லீவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லீவ் வந்து இதுக்கு போக உங்களுக்கு சப்போஸ் இஃப் நீட் எமர்ஜென்சி லீவ்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து மெயில் பண்ணி நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது உங்களுக்கு உங்கள் சைடு வந்து ஆர்பிஐ உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ப்ரோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் பொசிஷனுக்கு நேச்சுராகவே எனக்கு வந்து ஸ்கில் இருக்கணுமா? அதாவது அந்த வாய்ஸ் ஸ்கில் பேசுகிறோம் இல்லையா, அந்த பேச்சு திறமை எனக்கு இருக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. நான் அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் நானுமே ஒரு ஃப்ரெஷர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டில் நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போதுமே நான் ஒரு ஃப்ரெஷராக தான் உள்ளே வந்தேன். எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னோட வாய்ஸ் அண்ட் டொனாலிட்டியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் இந்த ஒர்க்குக்கு வந்து ஸோ ஒரு வாய்ஸ் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நல்ல ஒரு பேச தெரிஞ்ச ஒரு பீப்புளாக இருக்கணும் அப்போல்லாம் இங்கே கிடையாது. பிகாஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்ங்கிறது ஸ்டூடெண்டோடைய கன்சர்ன், அவங்க குவாரிஸ் என்னங்கிறத நம்ம லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதுக்கு ரிப்பீட்டாக நம்ம ஆன்சர் பண்ணாலே போதும். அது கொஞ்சம் டொனாலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு போக போக ஒர்க்கில் ரொம்ப உங்களுக்கு அது பழகிடும். சரிங்களா? அதனால் நேச்சுராகவே எனக்கு இருக்கணுங்கிறது எந்த ஒரு மேண்டேட்டரியுமே கிடையாது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த கொஸ்டின்ஸ் அந்த லாஸ்ட் 2 வீடியோஸில் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணியிருப்பேன் நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இதே மோட்டிவேட்டாக நீங்கள் போய்ட்டு வந்து உங்களுடைய இன்டர்வியூ வந்து நீங்கள் கிராக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் கேட்டிருந்த அத்தனை கொஸ்டின்ஸ்க்குமே நான் மேஜரான கொஸ்டின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இஃப் நீட் உங்களுக்கு இன்னுமே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து அதை மேஜரான கொஸ்டின்ஸை நான் எடுத்து உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.